என் பேர் நவீன். நான் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சித்தோட்டில் படிக்கிறேன். எங்களோட எஸ்ஐடிபி ப்ராஜெக்ட் நேம் பார்த்தீங்கன்னா ஏஐ பவர்டு ஆட்டோமேட்டிக் கிரேடிங் சிஸ்டம். An automatic grading system uses artificial intelligence and machine learning to evaluate student assignments and projects, providing instant feedback about courses, etc. Key features: machine learning, language processing, and data analysis. Benefits: efficiency, consistency, instant feedback, scalability. Challenges: accuracy, bias, transparency. Further implementation: integration learning with management system, teacher training, continuous empowerment. Key features: machine learning, algorithmic, natural language processing. இதோட யூசஸ் பார்த்தீங்கன்னா மிஷின் லேர்னிங் வந்து காலேஜ் கோர்சஸ், அதாவது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அவங்க படிக்கிறவங்க வந்து இந்த யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூசஸ் வந்து இதில் நிறைய இருக்குது. இதில் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மெக்கட்ரானிக்ஸ் படிக்கிறவங்களுக்கு வந்து இது கொஞ்சம் யூஸ்ஃபுல் கோர்சஸ் இதில். அப்படி அடுத்து பார்த்திங்கன்னா லாங்குவேஜ் ப்ராசஸிங். இப்போது ஒருத்தங்க ஜாப் கிடச்சுன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். பெங்களூர் இந்த மாதிரி இடத்துக்கு போனால் அவங்களுக்கு லாங்குவேஜ் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து லாங்குவேஜ் ப்ராசஸிங் செஞ்சோம்னா நமக்கு வந்து லாங்குவேஜ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். லாங்குவேஜில் நிறைய பேருக்கு ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். இங்கிலீஷ் படிக்கிறவங்களுக்கு, ஜாப்பனீஸ், சைனீஸ் இந்த மாதிரி அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அவங்க வந்து இதில் ப்ராசஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து இது பெனிஃபிட்ஸாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா டேட்டா அனாலிசிஸ். இது வந்து நம்ம டீச்சர்ஸ் ஏஐ மூலிமா நமக்கு வந்து அனுப்புகிற ப்ராஜெக்ட்ஸ் மூலிமா எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக டீச்சர்ஸுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா எஃபிஷியன்சி, கன்சிஸ்டன்சி. இதில் வந்து இன்ஸ்டண்ட்டாக ஃபீட்பேக் நமக்கு கிடைக்கும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்கேலபிலிட்டி. அது மட்டும் இல்லாமல் இதில் கொஞ்சம் சேலஞ்சஸ் எல்லாம் இருக்குது. அது என்னென்னா அக்யூரசி, டிரான்ஸ்பரன்சி. இந்த ரெண்டு மட்டும் இது கொஞ்சம் சேலஞ்சஸாக இருக்கும். அப்புறம் இம்ப்ளிமெண்டேஷன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் நிறைய இருக்குது. இன்டர்பிரேஷன் லேர்னிங் வித் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இது வந்து டீச்சர்ஸ் மூலமாக நமக்கு கிடைக்கிற சிஸ்டம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இல்லைனா அவங்க நடக்கிற ப்ராஜெக்ட்ஸ், அசைன்மெண்ட்ஸ் அது வந்து நமக்கு கிடைக்காத பட்சத்தில் நம்ம அது பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டீச்சர் ட்ரைனிங், கன்க்ளூசிவ் இம்ப்ளிமெண்ட்டும் இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.